வணக்கம் விவர்ஸ், என்ன செஞ்சுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கடலை மாவில் ஒரு ஹல்வா பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். எம்மி எம்மி கடலை மாவு ஹல்வா. இப்போ ஹல்வா பதம் வந்தாச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவில் ஒரு ஹல்வா பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக நெய் விட்டு திராட்சை முந்திரி போட்டிருக்கேன். இதை வறுத்து எடுத்துட்டுலாம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. அதால் ஒரு டம்ளர் கடலை மாவு, 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.25 கூட போடலாம், நான் 1.5 சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். பால் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம பாண்லியில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம். நான் முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம இந்த நெய் கொஞ்சம் கரையும் போதே சர்க்கரையை போட்டுடலாம். கொஞ்சம் சர்க்கரை மெல்ட் ஆகும்போது நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் விடலாம். சர்க்கரையோட நல்லா நெய் மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் பால் விட்டுடலாம். இப்போ சர்க்கரைக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு லைட்டாக கொதி வரும்போது நமக்கு இந்த பிசுக்குன்னு தெரியும் இல்லையா, பிசுக்கு பதம் வந்தால் போகிறோம். ஒரு நூல், ஒரு ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரிலாம் வேணுங்கிறது இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். பாருங்க, சர்க்கரை கரைஞ்சி நுரைச்சிண்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த பதம் இருந்தால் போகிறோம். இப்போ நம்ம கடலை மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணி விடாத பால் தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அதை முள்ள இதில் விட்டுட்டு கைவிடாமல் கலரலாம். இப்போ நமக்கு ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மீடியமில் வச்சுருந்தாலும் கிட்டக்கே நின்று கலருங்கோ, இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுருந்தாக்கா தெரிக்கும், எல்லா பக்கமும் தெரிக்க விடாமல் பார்த்துக்கணும். பாருங்க, சீக்கிரமே இந்த மாதிரி கெட்டியாக வந்துடுத்தோம். நம்ம இது நல்லா கடலை மாவு வெந்து வரணும் இல்லையா, பச்சை வாசனை போக. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் விடலாம். பால் விட்டுட்டு இது கெட்டி ஆகும்போது கொஞ்சம் நெய் விடலாம். இதுக்கு எப்படி 1 கப்பு கடலை மாவு விட்டுருக்கோன்னா 3/4 கப்பு வரைக்கும் நெய் தேவைப்படும் கண்டிப்பாக. நம்ம வறுக்கிறது, முந்திரி திராட்சை வறுக்கிறதோடு சேர்த்து 3/4 கப்பு நெய் வேணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். பால் விட்டதுக்கு பாருங்கள், பால் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுடலாம். சாதாரணமாக மைசூர் பாக்கு பண்ணினா நம்ம ஏலக்காய் போட மாட்டோம். இது கடலை மாவில் ஒரு ஹல்வா மாதிரி பண்ணுறதுனால ஏலக்காய் போட்டிருக்கேன். இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது வரைக்கும் 1/2 டம்ளருக்கு மேலே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலரி கொடுக்கலாம். இந்த ஹல்வா ஸ்வீட் நாட்டு சர்க்கரை வெல்லத்தில் பண்ணோம்னா இன்னும் டபுள் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சர்க்கரையில் பண்ணி காமிச்சிருக்கேன். வெல்லமும் அதே மாதிரி கொஞ்சமாக பாலை விட்டு கொஞ்சமாக பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம். கெட்டி ஆக ஆக கடலை மாவு வெந்திருக்கணும், அதுதான் முக்கியம். ரொம்ப சீக்கிரமே கெட்டி ஆகிடுதுன்னா நம்ம 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் பால் சேர்த்து கெட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் பால் சேர்க்கணுங்கிறது இல்லை. எனக்கு 1/2 லிட்டர் பால் இல்லை, 300 பால் வரைக்கும் இதுக்கு செலவாகிடுது. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி காய்ச்சின பால் நல்லா கெட்டியாகி வரட்டும். பாண்லியில் ஒட்டாமல் வரணும். நான் கொஞ்சமாக கேசரி கலர் போடுறேன். கொஞ்சம் நெய்யும் விட்டுடலாம். கெட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நெய் இன்னும் கொஞ்சம் விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி கொடுத்துடலாம். நமக்கு எண்ணெய் பிரியிற மாதிரி நமக்கு இது நெய் அப்படியே வெளியில் பாண்லியில் ஒட்டாமல் வரும். அந்த பதத்தும் போது நம்ம எடுத்துட்டோம்னா
கடலை மாவு ஹல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவு வறுக்க தேவையில்லை. உங்களுக்கு வறுக்கணும்னு தோணினா கை பொறுத்த சூடு வறுத்துக்கோங்க. நான் வறுக்காமல் தான் இது பண்ணுவேன் எப்போதும். பாருங்க நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. இப்போ பாண்லியில் ஒட்டாத வரத்துக்கு உண்டான ஸ்டேஜ் வந்துட்டு, இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நான் இன்னொரு ஸ்பூன் நெய் விடுறேன். அவ்வளோதான். 3/4 டம்ளர் எடுத்து வச்ச நெய் ஃபுல்லாக விட்டாச்சு. இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம விட வேண்டியது தான். அல்வானாலே நெய் டகன்னு இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுது. இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். நமக்கு பாண்லியில் ஒட்டாமல் நல்லா ரவுண்டாக சொயட்டின்ட்டு கிளறதுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அல்வானா இது மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு பதம் வரட்டும். பாருங்க வியூவர்ஸ், நல்லா கோத்துண்டு சூப்பராக நெய்யெல்லாம் வெளியில் வந்துடுத்து பாருங்க. இதுதான் அல்வா பதம். ஆறினா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சாப்பிடும்போது சும்மா ஸ்மூத்தாக வாயில் போகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கழித்து நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுத்து. நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இப்படி தான் பாண்லியில் ஒட்டாமல் சுயண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் சுயண்டு ஃபுல்லாக எல்லாமே சேர்ந்து சுயண்டு வரும். அந்த நேரம் நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான சும்மா சாஃப்டியான ஹல்வா ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.